அண்ணலட்சுமி வந்துட்டேன் மாமா. மாமா மாமா கிளம்பணும்ல. மாமா கிளம்பட்டுமா? அப்படிதான். போயிட்டு வரட்டுமா? மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஓ, ஓட எடுக்கத்தான் ஓடனியா? நேத்து ஓடி எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க மாமா. ஆமா ஆமா ஆமா, பார்த்து பத்திரமாயுமா. சரிங்க மாமா. ஆமா, ஓட்ட கழட்டிட்டு வந்து 2 வாரம் ஆச்சே. ஓடுவாங்க, ஆள் வரல, வாடகையும் வரலையே. நான் போய் நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன். பாத்து மாமா, பாத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏமா ஓடு உடைஞ்சிருமா? இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஐயோ, இது தெரியாம நான் ஓவர உளறிட்டேன். பார்த்து டீல் பண்றோமா? சரிங்க மாமா. காத்துக்காக ஜன்னலை மட்டும் திறக்காதம்மா. காத்து வாக்குல நெட்ல விட்டுருவாங்க. ஏய் பெக்கர், டேய் நீங்க என்ன ஓட்ட பண்ணி வச்சுட்டு இருக்காங்க? டா இல்ல மலாலி, வேணாம் மலாலி, வேணாம் மலாலி, இல்ல மலாலி. ஏன் காசு வாங்காம ஓடுறான்? 10 ரூபா மிச்சம். வாடகை கொடுக்காம புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. வாடகை கொடுக்காமல் ஓனரை ஏமாற்றுவது எப்படிங்கிற புக்கா இருக்குமோ? டேய், வாடகை கொடுக்கலன்னு ஓட்ட கழட்டிட்டு போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் காணும், வாடகையும் காணும். இங்க வந்து பார்த்தா கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. வாடகைங்கடா? வாடகை கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க முதல்ல 500 ரூபா கொடுங்க. நான் உனக்கு இருக்கிட்ட 500 ரூபா தரணும். அங்க பாருங்க, சொல்ல கேட்காம ஓட்ட கழட்டிட்டு போயிட்டீங்க. தகரம் வாங்கி லெவல் பண்ணி மாட்டேன், செலவு கணக்கு 500 ரூபா. அதை முதல்ல திரும்ப கொடுங்க. ஏண்டா வாடகை கேட்டா நக்கலடா பண்றீங்க? உங்களெல்லாம் என்ன பண்ணனு தெரியுமாடா? ஓட எடுத்து நடுமண்டில. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தினால அரமட்டையை தப்பிச்சா. ஏய், காலாட்டாதடா. ஏய், ஓடறதுனால காலாட்டாதடா. அவன் ஆட்டுறது நிறுத்த மாட்டாயா? நிறுத்த மாட்டான். ஐயோ, நான் இதையும் சேர்த்து வச்சு ஆட்டு. என்னக்கா இன்னைக்கு எங்க வேலை? பஞ்சாயத்து போர்டு ஓரமா புல்லு செதுக்க போறோம். மாப்பிள 100 நாள் வேலைன்னு போக வேண்டியது, அங்க போய் மரத்தடியில தூங்க வேண்டியது. நம்மள மாதிரி 7 கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. மாப்பிள டூர் வர பொம்பளை நம்மள காரி துப்பிட்டு போறோம். மாப்பிள நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம். ஆமா மாப்பிள. என்ன தம்பிகளா, டீ சாப்பிடுறீங்களா? 5 வீட்டுக்காரன் நீங்க வராம இப்படி. சரி, பசங்க என்ன கேட்காங்களோ எல்லாத்தையும் கூட டப்பு நான் தான். சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ ஐயோ, எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு டைட். அப்போ மல்லிகைப்பூ வர தூக்குது. ஐயோ 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 ஐயோ, அப்படியே வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா வர எடுக்கலாம் உங்களுக்கு. கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. உன் கணக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறைய கொடுமா. ஹலோ, 110 ரூபாய் நீங்க தான் தரணும். எதுக்கு? உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கு. காலி பண்ணாங்களா? என்ன கடைய பாருங்க, ஒரு பொருள் இல்ல. காலி பண்ண பாட்டு பாதியா கிடக்கு. நல்ல பரா குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிட்டு இருக்கானையா. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ. இப்போ என்ன பண்ணு தெரியலையே. சமாளிப்போம். இந்த 10 ரூபாய வர வச்சுக்கிட்டு 100 ரூபாய அக்கௌண்ட்ல வச்சுக்க. சரி. சேச்சி, 5 வீட்டுக்காரர் அக்கௌண்ட்ல 110 வச்சுக்கோ. இது எனக்கு சேர வேண்டிய 10 ரூபாய். அங்க வாங்க, இங்க வந்து என்ன முதலாளி, 4 பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிச்சை போட்டா தானே அது உங்களுக்கு பெருமை. யாரும் இல்லாத இடத்துல நான் பிச்சை எடுத்தா உங்க அருமை யாருக்கும் தெரியாம போயிடும். முதலாளி, உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் முதலாளி. ஆமா ஆமா, 5 வீட்டுக்காரனா சும்மாவா? சேச்சி, முட்டை போட்டா சாப்பிட்டதுல வயிறு டர் புர்ருன்னுது. 2 கவுளி சோடா மட்டும். பாட்டி பென்ஷன்ல ஆட்டிய போட்டது.
மாப்பிள்ள எனக்கு ஒரு சோடா. நீ உடச்சுக்கிடா. ரொம்ப நன்றி அனுப்பிச்சு விட்டுக்காரு. இப்பதான் மாப்பிள்ள உசுரே வந்தது. இந்த கேள்வி சொன்ன மாதிரியே காசு இல்லாத நேரத்தில் செத்து அசிங்கப்படுத்திட்டா. நேற்று ஃபுல்லாக பட்னியாக இருந்தேன். அப்போ கூட எதுவும் தெரில. ஆனால் இந்த சாவுக்கு வந்தவனுங்க காசு கொடுக்குறன்ற பேரில் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறானுங்க. 1000-2000 கொடுத்த கூட எதுவும் பேசல மாப்பிள்ள. ஆனால் 10 ரூபா கொடுத்துட்டு இந்த கழனி முகம் பேசினா பாரு பேச்சு, அதுதான் மாப்பிள்ள என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. காசுன்னா அவ்வளோ பெருசா? ஆமா மாப்பிள்ள, என் கூட அப்படிதான் சொன்னான். மொத்தத்தில் பணம் தான் ரொம்ப பெருசு. அப்படிதான் தெரியுது. போலாம் மாப்பிள்ள, போலாம். பில் நீ கொடுத்துரு. எங்க ஹோட்டலுக்காரரு, நீங்க எப்படி இந்த ஹோட்டல் கட்டினீங்க? அதுக்கெல்லாம் உழைக்கணும்டா. உழைக்கணுமா? அப்படின்னா டேய் போங்கடா. போங்கப்பா. வரேன். அந்த மினி பஸ்ஸை கோடி விட்டுக்கார எப்படி வாங்கியிருப்பான்? அவனும் உழைச்சுதான் சம்பாரிச்சிருப்பான், நானும் உழைச்சுதான் சாப்பிடுறேன். ஏன் மாப்பிள்ள, எவனை கேட்டாலும் உழைச்சுன்னு சொல்றாங்க. ஏன் உழைக்காம பணம் சம்பாதிக்க முடியாதா? அதானே. உழைக்காம பணத்தை சம்பாரிச்சு காரு, ஊரு, தோட்டம், துறவு, பங்களா எல்லாத்தையும் வாங்கி இந்த கிராமத்துக்கு முன்னாடி இப்ப அந்த கழனிமுக்கு முன்னாடி கால் மேல காலை போட்டு காலரை தூக்கி விட்டு கெத்தா வாழ மாப்பிளை. சூப்பர். எதுக்கு இவ்வளவு பெரிய சபதம் போடுறேன்? ஓ இதுதான் சபதமா? சொல்லும் போதே வலிக்குது. கந்தசாமி, பொட்டி பத்திரமா இருக்குல்ல? பொட்டி பத்திரமா இருக்குங்கய்யா. பொட்டி அருகு பக்கத்துல, யாரும் நுழைய முடியாத இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்குங்கய்யா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. எங்க அம்மா வீட்டுல ஆசையா 10 சவரன்ல ஒட்டியான பண்ணி போட்டாங்க. அதையும் புடுங்கி பொட்டிக்குள்ள போட்டேன். இப்ப என்னாச்சு? இதுக்குதான் மறைச்சு வச்ச 2-3 நாளே எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என்ன சொன்னேன்? சோதனை நடந்த 2-3 நாள்லயே பொட்டி வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லாருமே டவுட் படுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க நம்ம வீட்டையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அந்த கந்தசாமி கருப்பு மாதிரி பத்திரமா பாத்துப்பான். அது இதே சொல்லிட்டு இருந்த. இது கொண்டு குறைச்சல் இல்ல. நான் இங்க கத்திட்டு இருக்கேன்ல, நீ என்ன என் கண்டுக்காம இருக்க? ஏண்டி காதுகிட்ட வந்து நொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்? நான் மட்டும் நாம மண்டையை போட்டு இப்படி பல்லாக்கேறி போவாங்கிறத கண்டேன். என்னமோ பத்திரமா இருக்க ஐயா, பத்திரமா இருக்க ஐயான்னா கடைசியில் அவனே பத்திரம் இல்லாம போயிட்டான். தெருவா அலைஞ்சு பாத்ரூமை கட்டுறேன், லைட்டை போடுறேன், ரோட்டை போடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது மொத்தமா கழுவிட்டு போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்ண போற? இங்க பாரு, நேரா அந்த அருவிக்கு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வா. நான் உத்தமண்டி. நான் காட்டுக்குள்ள போய் அருவிட்டெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னா எவனாவது பார்க்க கூடாதவன் பார்த்து பத்திரிகை நியூஸ் கொடுத்துட்டானாக்க கண்டபடி எழுதிடுவானுவ. அதனால தான் நம்ம ஆளுங்களை வர சொல்லி வருங்கால முதல்வர். எல்லாருமே முதல்வர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிதித்துறை யாரு, உணவுத்துறை யாரு? நான் வேற சொத்து போய் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இவனுங்க வேற இந்த நேரத்தில் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவரே வணக்கம். வணக்கம். மாலை சாத்துங்க. தலைவரே சால்வை போத்துங்க. தலைவரே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, உங்க தலைமையில நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும். கத்தரிக்க வைங்க. தலைவரே பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுங்க. சிரிங்க தலைவரே. வரேன் தலைவரே. வாங்க. என்ன தலைவரே, எங்களுக்கே தெரியாம என்ன ஜித்து வேலை பண்ணிட்டு கோல்டு பீஸ பாத்துட்டு இருக்க? நியாயம் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் ஒரு பைசா கூட சம்பாதிக்கல. நீங்க மட்டும் கோடி கோடி அடிச்சிருக்கீங்க. டேய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? 10 பொட்டிடா, 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமாண்டா. டேய், எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாங்கடா. நாங்க எல்லாம் போய் தேடி கொண்டு வரோம். எங்களுக்கு என்ன ஷேர் கொடுக்க போற? ஷேர்? ஆமா, 50-50 ஷேர். ஓகேன்னா டீல், இல்லன்னா நோ டீல். டேய், 50-50னா 50 கோடிடா. 50 கோடி போனா 100 கோடி இல்ல. அந்த வரைக்கும் லாபம் நினைச்சுக்கீங்க. ஊரை ஏமாத்தி சம்பாரிச்சதானே? என்ன யோசிக்கிறீங்க? சரி, 50 கோடி ரூபா கொடுத்து வைக்கிறேன். போங்க. போங்கண்ணே. ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? காலில் என்ன கம்மா போட்டு ஓட்டி இருக்கு? சும்மா போங்க போங்கன்னா எப்படி போவாங்க? அதானே. போறது காரம் வழிச்சலுக்கு 50,000 கொடுங்க. என்னது 50,000மா? ஆமா, டேய், என்கிட்ட பணம் இல்லடா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அன்னைக்கிட்ட இருக்கும்ல, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அன்னைக்கு என் மேல ஒரு தனி பாசம். டேய், அப்படியே கார் சாமி கேட்டு வாங்கிக்கிறேன். இவ எதுக்கு இந்த பக்கம் வரா?
இது வேற ரிப்பாய் போச்சு நடக்க விட்டாங்க. மாப்ள 5 வீட்டுக்காரர் வராரா? ஆமா என்னடா பேக்கும் கைமா ஊர காலி பண்ணி கிளம்பிட்டீங்களா? அவ்வளவு ஆச்சு உனக்கு? மாப்ள 5 வீட்டுக்காரர் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரே நம்ம கூட கூட்டி போயிடுவோம். கரெக்ட். அந்த 10 பெட்டியை தூக்குறதுக்கு ஆள் வேணும். கரெக்ட். ஒரு பெரிய மனுஷன் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னு தெரிஞ்சு உங்க மனசு கஷ்டப்படும். நீ என்ன கேள்விப்பட்ட? நான் ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்க? என்னடா கேள்விப்பட்ட? அத சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். ஏய் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசுறீங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவரு வல்லவரு அப்படின்னு பேசத்தடா செய்வாங்க. அதெல்லாம் அப்படி இல்ல. 5 வீட்டுக்காரு உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா. 5 வீட்டுக்காரு ஆம்பளை தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளை தானே ஃபீல் பண்றாங்க. அதையான இவன் திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுவ. ஆமா 5 வீட்டுக்காரு. அதான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களா சேர்ந்து அண்ணி மேல அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீனா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுருங்க. சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலயும் உங்க மேலயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாகியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாகியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலாம்னு போறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களா? இதை கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த எனக்காக மூலிகை எடுக்க காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமாடா? 5 வீட்டுக்காரு உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். நானும் வர்றேன்டா. அண்ணிட்டு ஒரு வார்த்தை. ஒருத்தனை கேட்க வேண்டாம். வாங்க முழுக வாங்குற மாதிரிலாம் வண்டி நிறுத்துப்பா. என்னப்பா? வாயா. வரேன். என்னப்பா அருவிக்கு போறேன்ட்டு இங்கே இறங்கிட்ட? ஒன்றும் இல்லை, இந்த 50,000க்கு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிக்கங்க. முடியா? என்ன ஏதோ குழந்தை அளவு சத்தம் கேக்குது? நான் தான். ஏன்பா? அது ஒன்றும் இல்ல. அந்த சொட்டத்தலை பேர் என்ன? உத்தம. அந்த உத்தம மாநாட மயிலாட கூட்டு போவதெல்லாம் சிங்கிள் டீ வாங்கி தந்தது இல்ல. ஆனா நீ சிங்கிள் பைசா மீறாம எங்களுக்கு வாங்கி தரியே. நீ சிங்கிள் தலைவன். இன்னிலிருந்து எங்களுக்கு நீ புது தலைவன். புது தலைவா, புது தலைவா, புது தலைவா. வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? சாப்பிடுறது ஒண்ணு வேணாம். மொத்தமா பார்சல். பார்சலா? எனக்கு முறுக்கு வேணும். இந்தா. எனக்கு அந்த சிப்ஸ் கொடு. எனக்கு பிஸ்கட் எடு. எனக்கு பண்ணு எடுக்கிற அவசரப்படாதீங்க. அல்ல அள்ளி போடு. எல்லாத்தையும் எடு. இந்த போறங்க இருங்க. எடு. போடு. போடு. அந்த பிரெட் எடு. அட எடு. இருங்க எடுத்து போறேங்க கொஞ்சம். அப்படியே கிரீம் பிஸ்கட் எடுத்து வை. நீ கொஞ்சம் உதவி பண்ணி எடுத்து போடு. இந்த சாக்லேட் பேக் எடுப்பா. சாப்பிட சாப்பிட 4 பேக் போட்டு போடுல. 10 பேக் எடுப்பா. எடு. அது என்ன மறைச்சு வைக்கிறா? அது எக்ஸ்பீரி ஆனதுங்க. எஸ்பிரேஷனா எஸ்ஏ காசு கேளு. அது ஏன் மறைச்சு வைக்கிறா? அப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ காஸ்ட் ஐட்டம் இருக்குது. இருக்கு. விடு மார்க்கிட்ட. எடுத்து போடு. சீக்கிரம். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 49,600 ரூபா. இந்த அப்படி 4 ரூபா சில்லற இல்லையா? சில்லறைய டிப்ஸா வச்சுக்க. மாப்ள நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போறல. அங்க சூடாயிரல. ஃப்ரிட்ஜ் வாங்கி போயிடலாமா? இது நல்ல ஐடியா. அதெல்லாம் தர முடியாது. அட விடுறா. கார்ல கரண்ட் வேற இல்ல. இது நல்ல ஐடியா. சரி வா. போலாம். ஏய், இதெல்லாம் வண்டியில எங்கடா வைக்க போறீங்க? வழியில வச்சுக்கிறேன் தலைவரே. முன்னாலே காலி விடுறோம் தலைவரே. புது தலைவா. கவலைப்படாத தலைவா. நான் தொங்கின்னு வரேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.